இலங்கை தேசிய கராத்தே அணியை தெரிவு செய்யும் குழுவின் தலைவரும் சர்வதேச கராத்தே ஆசிரியருமான ஸ்ரீஹான் அன்ட்ரூ தினேஷ் அவர்கள் கலையகம் வந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். வணக்கம் நேயர்களே. நீங்கள் தேசிய கராத்தே அணியை தெரிவு செய்யும் ஒரு உறுப்பினராக இருக்கின்றீர்கள். அதில் இருக்கும் ஒரு தமிழராகவும் இருக்கின்றீர்கள். அந்த வகையில் நாங்களும் பெருமை கொள்கின்றோம். இத்தனை ஒரு பாரிய பொறுப்பில் நீங்கள் இருப்பதை இட்ட தேசிய என்ற ஒரு பதத்துக்குள் உள்வாங்கப்படுவது எதன் அடிப்படையில், அதற்கான தகுதிகள் எவ்வாறு இருக்க வேண்டும்? தேசிய கராத்தே அணி என்று சொல்லும் பொழுது ஒரு நேஷனல் கராட்டே டீம்னு சொல்வார்கள். எல்லா விதமான விளையாட்டுகளிலுமே எல்லா நாடுகளிலுமே நேஷனல் டீம், ஸ்போர்ட்ஸ் டீம் வந்து இருப்பது வழமை. அந்த வகையில் இந்த தேசிய கராத்தே அணியில் இடம்பெறுவது என்பதற்கு சில படிமுறைகள் காணப்படுகின்றன. அந்த படிமுறைகளுடைய மிக நாங்கள் அடிப்படையாக கூறும் பொழுது, முதலாவதாக மாவட்ட ரீதியான போட்டிகள் இடம்பெறும். மாவட்ட ரீதியான போட்டிகளில் மாணவர்கள் வந்து வெற்றியீட்ட வேண்டும். அவ்வாறு வெற்றியீட்டப்பட்ட மாணவர்கள் மாகாண ரீதியான போட்டிகளுக்கு தகுதி பெறுவார்கள். அவ்வாறு மாகாண ரீதியான போட்டிகளுக்கு தகுதி பெற்ற மாணவர்கள் அந்த மாகாண ரீதியான போட்டிகளில் பங்கு பெற்றி அதிலும் வெற்றி அடைய வேண்டும். அவ்வாறு வெற்றி அடையும் பொழுது அவர்கள் தேசிய போட்டிக்கு தகுதி அடைவார்கள். அவ்வாறு தேசிய போட்டியில் பங்கு பெற்றி தேசிய போட்டிகளில் பதக்கங்களை பெற்றதன் பின்னர் அந்த வருடத்திற்கான தேசிய அணியில் இடம்பெறுவதற்கான விண்ணப்பங்கள் அவர்களுக்கு வழங்கப்படும். அதாவது வந்து இலங்கையினுடைய ஸ்ரீலங்கா கராத்தே தோ சம்மேளனம் என்று சொல்லக்கூடிய தேசிய கராத்தே சம்மேளனத்தினுடைய விண்ணப்பமாக அது காணப்படும். அதாவது நேஷனல் பூலில் அவர்களை இணைத்துக் கொள்வதற்கு. அப்போ தேசிய அணியில் அவர்கள் இணைத்துக் கொள்வதற்கு முன்னதாக அவர்களுக்கான விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு அந்த விண்ணப்பங்களை அவர்கள் பூர்த்தி செய்ததன் பின்னர் அந்த தேசிய அணிக்கான பயிற்சிகள் இடம்பெற்று வரும். அந்த தேசிய அணிக்கான பயிற்சியில் இடம்பெற்று வருகின்ற வேளையிலேயே தெரிவு போட்டிகள் சொல்லி ஒரு போட்டிகள் இடம்பெறும். அதுதான் சொல்வது செலெக்ஷன் மீட் என்று சொல்லி சொல்வார்கள். இந்த தெரிவு போட்டிகளை செய்வதுதான் இந்த தெரிவு குழுவினுடைய பிரதான பணியாக காணப்படுகின்றது. இப்போ இலங்கையினுடைய கராத்தே தெரிவு குழு என்று சொல்லும் பொழுது 5 பேரை கொண்ட ஒரு தெரிவு குழுவாக அது காணப்படுகின்றது. அந்த தெரிவு குழுவில் நான் தற்போது தலைவராக இலங்கையினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சினால் நியமிக்கப்பட்டிருக்கின்றேன். இந்த தெரிவு குழுவினுடைய மிக முக்கியமான பணி என்னவென்று சொல்லி சொன்னால், அந்த தேசிய போட்டிகளில் பதக்கங்களை பெற்ற மாணவர்களை தெரிவு செய்வது. அந்த மாணவர்களை தெரிவு செய்து மீண்டும் அவர்களுக்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டு அவர்களே தேசிய அணியில் இடம்பெறுவார்கள். இது ஒரு பொதுவான ஒரு அமைப்பாக இல்லை, பொதுவான ஒரு வடிவமாக நாங்கள் பார்க்கலாம். இருப்பினும் இந்த கராத்தே போட்டிகள் என்று சொல்கிற பொழுது எவ்வாறான போட்டிகள், மாவட்ட ரீதியாக நடக்கிற போட்டிகளாக இருக்கலாம், அல்லது மாகாண ரீதியாக நடைபெறுகிற போட்டிகளாக இருக்கலாம், இல்லை தேசிய ரீதியாக நடைபெறுகிற போட்டிகளாக இருக்கலாம், அல்லது ஓப்பன் திறந்த கராத்தே சுற்று போட்டிகளாக இருக்கலாம். எந்த போட்டிகளில் மாணவர்கள் பங்கு பெற்றி வெற்றிகளை அடைந்தால் இந்த தேசிய அணியில் இடம்பெறுவதற்கான முன்னேற்பாடாக அவர்களுக்கு அது அமையும் என்பது ஒரு மிக முக்கியமான விடயம். அது தொடர்பான விழிப்புணர்வு கட்டாயமாக போட்டியாளர்களுக்கு இருக்க வேண்டும். அதைவிட முக்கியமாக பெற்றோர்களுக்கு இருக்க வேண்டும். ஏன்னா பெற்றோர்கள் பெருமளவிலான பணத்தினை செலவழித்து தங்களுடைய பிள்ளைகளை ஒரு துறையில் முன்னேற்றுவதற்கு ஆவலாக இருப்பார்கள். ஆனால் வழிமுறைகள் சில சமயங்களில் தெரியாமல் இருக்கலாம், அல்லது பிள்ளையாக வழிநடத்தப்படுவதும் உண்டு. ஆகவே போட்டிகள் என்று சொல்கிற பொழுது 3 வகையான போட்டிகள் அங்கீகரிக்கப்பட்ட போட்டிகளாக காணப்படுகின்றன. முதலாவது நாங்கள் கூறலாம், விளையாட்டுத்துறை அமைச்சினால் ஒவ்வொரு வருடமும் நடைபெறுகின்ற ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் என்று சொல்லி கூறுவார்கள். அந்த விளையாட்டுத்துறை அமைச்சினால் ஒழுங்கு செய்யப்பட்ட போட்டிகள் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட போட்டிகள். இது மாவட்ட, மாகாண மற்றும் தேசிய ரீதியாக இடம்பெறும். அதே சமயம் இரண்டாவதாக நாங்கள் பார்க்கலாம், பாடசாலை மாணவர்கள் என்று சொல்லும் பொழுது கல்வி திணைக்களத்தினால் நடத்தப்படுகின்ற போட்டிகள், கல்வி திணைக்களத்தினால் ஒருங்கமைக்கப்படுகின்ற போட்டிகள். இதுவும் மாவட்ட ரீதியாக, மாகாண ரீதியாக, தேசிய ரீதியாக இடம்பெறும். மூன்றாவதாக இலங்கை கராத்தே தோ சம்மேளனம், நேஷனல் கராட்டி ஃபெடரேஷன். இந்த நேஷனல் கராட்டி ஃபெடரேஷன் ஆர்கனைஸ் பண்ணும் சில போட்டிகளை மாவட்ட ரீதியாக, மாகாண ரீதியாக, தேசிய ரீதியாக, இந்த 3 போட்டிகளுமே அங்கீகரிக்கப்பட்ட போட்டிகளாக காணப்படும். தேசிய அணிவில் ஒருவர் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டுமானால் இந்த 3 போட்டிகளில் வெற்றி பெற்றதன் பின்னர் தொடர்ந்து இடைவிடாது பயிற்சி செய்து மீண்டும் செலெக்ஷன் மீட் என்று சொல்லக்கூடிய தெரிவு போட்டி என்று சொல்லக்கூடிய அந்த போட்டியில் பங்கெடுத்து அந்த போட்டியிலும் தன்னுடைய பெறுபர்களை வெளிப்படுத்தும் இடத்தில் தான் அவர் வந்து ஒரு தேசிய அணியில் இடம்பெறக்கூடியதாக காணப்படும். இது கேடட், ஜூனியர், அண்டர் 21, சீனியர் என்று சொல்லி காணப்படுகின்றது.